இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லை கூறுங்கள். அதனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய செயல்களை சீராக்குவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லீம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள். வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்தின் வரிகள் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிதுஆ, ஒவ்வொரு பிதுகத்தும் வழிகேடு, அந்த வழிகேடு நாளை மறுமை நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தியை எச்சரித்தவனாகும். அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தவாறு அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய வற்றா கருணையும் பேர் அன்பும் என்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரைக்கு செல்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கிறான். அதிலே ஈமான் என்கின்ற சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருக்கிறான். இந்த தருணத்தில் நாம் இதை விளங்கியவர்களாக இங்கு ஒன்று குழுமியிருக்கிறோம். அதிலே ஒரு நம்பிக்கை என்னவென்றால், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் நம்மை விசாரிப்பான். அந்த விசாரணையுடைய முடிவில் நாம் நல்ல அமல்கள் செய்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்களாக இருப்போமே ஆனால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த சொர்க்கத்தை பற்றி நமக்கே தெரியும். நாம் எதை நாடுகிறோமோ, எதை எண்ணுகிறோமோ அவையெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்கின்ற அதிகமான செய்திகள் நமக்கு தெரியும். நாம் எதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எந்தெந்த பாவங்களை எல்லாம் செய்துவிட்டால் அந்த நரகத்திற்கு நாம் சென்று விடுவோமோ, எந்த விஷயங்களை நாம் கையாண்டு விட்டால் நரகத்திற்கு சென்று விடுவோமோ அந்த நரகத்தை பற்றின சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சொர்க்கத்தின் இன்பங்கள் நாம் அதை அனுபவிக்குவதற்கு ஒரு ஏக்கத்தை உள்ளத்தில் உண்டு பண்ணும். அதே மாதிரி தான் நரகத்தை பற்றின ஒரு எச்சரிக்கை. நரகம் என்றால் நாம் சாதாரண நினைச்சிருக்கிறோங்க. இந்த நரகத்தை பற்றின தன்மைகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளுமையானால் உண்மையிலேயே நாம் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இன்று நாம் வாழுகிறோமே அது போன்று நாம் செய்யவே மாட்டோம். நரக தண்டனை என்பது ஏதோ சாதாரண விஷயமா நினைச்சிருக்கிறோம். நரகம் என்பதை பற்றி நாம் தெளிவான சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம். அந்த நரகம் என்பது சுட்டரிக்கக்கூடிய நெருப்புன்னு சொல்றான் அல்லாஹ். அந்த நெருப்புல ஒரு சின்ன உதாரணம் பண்ணிப்பாங்க. இந்த உலகத்துல வாழ்கிறோம், ஒரு தீ காயம் ஏற்பட்டால் அதிலிருந்து நாம் எவ்வளவு வேதனைப்படுகிறோம். இந்த மாதிரி வெந்து போயிடுச்சே என்று எந்த அளவுக்கு நம்மை அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்கிறோம். ஆனால் நாளை மறுமையில் ஒருவேளை நாம் நரகிற்கு சென்று விட்டோமே ஆனால் நம்மை அங்கு காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறாங்க? அல்லாஹ் திருமணம் சொல்லும்போது, இத்தகுன்னார், நீங்கள் நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் அழகாக சொல்றான், இத்தகுன்னார், நீங்கள் நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபத்தகுன்னார், அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். அது சொல்றான், மனிதர்களும் கற்களும் தான் அதன் எரிபொருள். இந்த உலகத்துல நெருப்பை எரிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கிறான், கேஸ், எண்ணெய், மண்ணெண்ணன்ட்டு. ஆனா நரகத்துல அல்லாஹ்வுக்கு எந்த ஆயுதமும் தேவைப்படாது. நம்மை தான், அதாவது யார் நரகத்துக்கு செல்கிறார்களோ அந்த மனிதர்களை கொண்டு வெறும் கற்களும் மனிதர்களும் எரிவார்கள் என்றால் கற்பனையை கொண்டு போய் பாருங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் இந்த உலகத்துல எரிஞ்சாக்கா எப்பேற்பட்ட சத்தமெல்லாம் இருக்கும், எப்படி துடிப்பான். அது மாதிரி நரகத்துல பாவிகளாக இருந்தா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருந்தா அவர்கள் அந்த நரகத்தில் போடும் பொழுது எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்கின்ற எச்சரிக்கை தான் நரகம். அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான், வலக்கத் ஜஅல்னா லி ஜஹன்னம கஸீரன் மின் ஜின்னி வல் இன்சி. நான் ஜீன் வர்க்கத்திலும் சரி மனித வர்க்கத்திலும் சரி நரகத்திற்காகவே பலரை படைத்திருக்கிறேன். அல்லாஹ் டிக்ளேர் பண்றாங்க, நான் ஜீன்களையும் சரி மனிதர்களையும் சரி நரகத்திற்காகவே பலரை படைத்திருக்கிறேன். என்ன காரணம்? நரகத்திற்காகவே அல்லாஹ் படைக்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், லஹும் குலூபும், அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறதுப்பா.
எந்த மனிதனை நான் படைத்தேனோ அந்த மக்களுக்கெல்லாம் உள்ளம் இருக்கிறது, அதை கொண்டு அவர்கள் சிந்திக்காமல் இருப்பார்கள். இன்று எனக்கு உள்ளம் இருந்து நான் இந்த மார்க்கத்தை சிந்திக்காமல் இருப்பேமையானால், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ் சொன்ன செய்திகளை நான் சிந்தித்து பார்க்காமல் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தாக்கா, அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், நரகத்திற்காக தானே அவன் படைத்திருக்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. அந்த மக்களுக்கு உள்ளம் இருக்கும், லா தஃஅலூன பிஹா, அவர்கள் அதை கொண்டு சிந்திப்பது இல்லை. வலஹும் ஐயுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அதன் மூலம் அவர்கள் பார்ப்பது கிடையாது. எதை பார்ப்பதில்லை தெரியுமா? இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கிறோம், உலகத்தில் உள்ள இன்பங்களை எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை பார்க்கிறோமா? அல்லாஹ்வுடைய வசனங்களை பார்க்கிறோமா? அதை படித்து பார்க்கிறோமா என்றால் கிடையாது. மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், வலஹும் அதாவுன், அவர்களுக்கு செவிகள் இருக்கிறது, அதை கொண்டு சத்தியத்தை கேட்பது கிடையாது. யாருக்கு உள்ளம் இருந்து சிந்திக்கலையோ, யாருக்கு கண் இருந்து மார்க்கத்தை பற்றின சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்களோ, செவிகள் இருந்து அவற்றை கேட்காமல் இருக்கிறார்களோ, அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எப்படி தெரியுமா? உலாய்க்க அஸா, அவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள். அல்லாஹ் எங்க கொண்டு நிறுத்துறான்? நம்மை இந்த உலகத்துல மனிதனா படைச்சிருக்கிறான், மனிதனுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்திருக்கிறான். சிந்திக்கின்ற ஆற்றல், பார்க்கின்ற கண்கள், கேட்கின்ற செவிகள் அனைத்தையும் கொடுத்து, எப்பா நல்லபடியா இரு, உனக்கு இந்த மார்க்கம் தான் இஸ்லாம், இதை நீ நடைமுறைப்படுத்துறியா, கடைபிடிக்கிறியா, சொர்க்கத்திற்கு இலகுவாக செல்லலாம், இல்லைன்னா இதுதான் கதிப்பா என்று சொல்லிட்டான். இப்போ நாம் அலட்சியமாக இருப்போமையானால் அல்லாஹ் சொல்றான், நீ மனிதனே கிடையாது, கால்நடைக்கு ஒப்பானவன். பல் இல்லப்பா, உலாய்க்கா, எந்த அளவுக்குன்னா இல்லை இல்லை, அதை விட தரம் தாழ்ந்தவர்கள். கால்நடை கூட ஒப்பான சொல்லிட்டு இல்லப்பா நீ அதை விட தரம் தாழ்ந்தவர்கள் என்றால், இதவற்றில் அல்லாஹ் நமக்கு எச்சரிப்பது என்ன? நீங்கள் இந்த மார்க்கத்தை அறிந்து வச்சிருக்கிறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கீங்கப்பா, அது மட்டும் போதாது. அல்லாஹ்வை தெரிஞ்சிருக்கிறீங்க, அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கான் என்பதை விளங்கியிருக்கிறீங்க, அது மட்டும் போதாது. அல்லாஹ் உங்களுக்கு எந்த வேதத்தை அருளியிருக்கிறான், எந்த தூதரை அனுப்பி எப்படி வாழன்னு சொல்லியிருக்கிறானோ அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை இல்லை என்றால் நீங்கள் இந்த நரகத்திற்கு செல்வீர்கள் என்று சொன்னால், நாம் இந்த நரகத்தை எப்படி போய் பார்க்கிறோம்? அல்லாஹ் ஏற்றுக்கிட்டவங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டவங்க, போதுமானவங்க என்று இருக்கிறோமா? இல்ல, அல்லாஹ் சொல்லியிருக்கான்பா, குர்ஆன் சொல்லியிருக்கான்பா, வாக்கிமு ஸலா வாத்து ஸகான் சொல்லியிருக்கான், என்ற தொழுகை சரியா இருக்கணும், அப்படியே வாழ்றோமா? நம்முடைய வாழ்க்கையை இந்த நரகத்தை பற்றின சின்ன ஒரு அச்சம் கூட இல்லாமல் இருக்கிறோம். அல்லாஹ் தெளிவாக எச்சரிக்கிறார், பல் மா கசபத், யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் சரி, தீமைகள் செய்து என்னது பாவமான காரியங்கள் இருக்கும். அல்லாஹ் வட்டிக்கு போவான்னு சொல்லியிருப்பான், வட்டிக்கு போயிருப்பான், விபச்சாரம் பண்ணான்னு சொல்லியிருப்பான், விபச்சாரம் பண்ணியிருப்பான். இப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் செய்த தீமை உங்களை சுற்றி வளைக்குமேயானால் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நரகவாசிகள். யாரா வேணாரு, நீ அல்லாஹ் ஏத்துக்காம உன்னுடைய தீமைகள் பாவங்கள் உன்னை சுற்றி வளைத்துக் கொள்ளுமையானால் அவர்கள் நரகவாசிகள், அதிலே ஃபீஹா ஹாலிதூன், நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் அந்த வார்த்தை சொல்றான், நரகம் என்பது தற்காலிகமானது, அல்லாஹ் நம்ம பண்ண பாவத்துக்கு தண்டனை தூக்கி போட்டு நினைக்கிறோம் இல்லையா? இல்லப்பா, ஃபீஹா ஹாலிதூன், நீ அதிலே நிரந்தரமாக இருப்பாய் என்று எச்சரிக்கிறான். சிந்திச்சு பாருங்க, ஒரு நரகத்துல அல்லாஹ் தஆலா நம்மை நிரந்தரமாக போடுவானால் அந்த நரகத்தை பற்றின தாக்கம் நம்ம உள்ளத்துல எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த உலகத்துல வாழ்றவங்க ஒரு பாவமான காரியம் செய்யறோம், உள்ளத்துல ஒரு பயம் ஏற்பட வேண்டும், ஆஹா இந்த பாவமான காரியம் செஞ்சா அல்லாஹ் என்னை தண்டிப்பானே என்ற எண்ணம் வர வேண்டும். ஒரு நன்மையான காரியம் செஞ்சா அல்லாஹ் இதற்கான கூலி தருவானே என்ற எண்ணம் வர வேண்டும். ஆனா அப்படி வருதா? ஒரு தொழுகைக்கு வரும், அல்லாஹ் நினைக்கிறோம், அல்லாஹ்வோட தொழுது முடிச்சோடனே ஒரு பூரிப்பு ஏற்படுகிறதா? அல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய நன்மையான காரியங்கள் அவங்க செய்வாங்க இல்லையா, தொழுகையாகட்டும், தான தர்மங்களாகட்டும், எல்லாமே செஞ்சோடனே உள்ளத்துல நெகிழ்ச்சி வரணும். இன்னைக்கு எல்லாம் செஞ்சிட்டோம்ப்பா, அந்த நெகிழ்ச்சி யாருக்கு வருதோ அவன் வெற்றி பெறுவான். ஒரு பாவமான காரியங்கள், ஒரு அநியாயமான காரியங்கள் செய்யும் பொழுது உள்ளத்துல ஒரு பயம் ஏற்பட வேண்டும், ஆஹா இது செய்தாக்கா அல்லாஹ் என்னை தண்டிப்பானே என்ற எண்ணம் யாருக்கு ஏற்படுகிறதோ அவன் மூமின்னாங்க. சிந்திச்சு பாருங்க, எந்த அமல்கள் நம்ம பூரிப்பு செய்ய அனுபவிக்கிறதுக்கு, எந்த பாவமான காரியங்கள் என் உள்ளத்துல ஒரு பயத்தை கொடுத்திருக்குது? எதுவுமே கிடையாது. ஏதோ விளங்கி இருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம், போலாம் போ என்று இந்த மார்க்கத்துடைய தன்மை அறியாமல்
எதற்காக இந்த மார்க்கத்துக்கு வந்தோம், எதற்காக தௌஹீதுக்கு வந்தோம், எதற்காக நாம் இங்கு வந்தோம் என்பதை தெரியாமல் இந்த உலகத்தின் இன்பத்தில் வாழ்ந்திருக்கிறோமே. அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறான். ஜிப்ரீலே வாங்க இங்கன்னு கூட சொல்றான், நீங்க இந்த சொர்க்கத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றான். யார்கிட்ட? அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த சொர்க்கத்தை போய் பார்க்கறாங்க. சொர்க்கத்துக்கு பார்த்த உடனே அது உள்ள இன்பங்களையெல்லாம் பார்த்த உடனே மகிழ்ச்சி தாங்க முடியல. ஆஹா, எவ்வளவு இன்பம்டா, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ தூயவன், இவ்வளவு இன்பங்களை பார்த்துட்டாக்கா அவன் சொர்க்கத்திற்கு வருவதான் ஆசைப்படுவான்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், கூப்பிட்டு அந்த சொர்க்கத்துக்கு போற வழி இருக்கு இல்லைங்களா, அந்த வழி ஏற்பாடு பண்றான். பண்ணிட்டு ஜிப்ரீல இப்ப பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. வரும்போது, யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய பாதை செல்வதற்கு இவ்வளவு கடினமாக இருக்கிறது, ஒரு மனிதன் இவ்வளவு சிரமங்களை எல்லாம் தாண்டி சொர்க்கத்துக்கு போக முடியுமா, ரொம்ப சிரமமாச்சேன்னு சொன்னாக்கா என்னங்க புரியுது? சொர்க்கம் என்பது மிக பிரம்மாண்டமானது. அது எந்த மனிதனும் கற்பனையில பார்க்க முடியாது. ஆனா அதற்கு செல்லக்கூடிய பாதை இருக்குது அல்லவா. நாம நினைச்சிருக்கோம் இலகுவா போயிடலாம்ப்பா, நம்மகிட்ட லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்குப்பா, இலகுவா சொர்க்கம் போயிடலாம். இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அது மிகவும் கடினமானதுங்க. ரொம்ப சிரமங்களை எல்லாம் அனுபவித்து இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு தியாகங்களை செஞ்சா மட்டும்தான் அவை கிடைக்கும் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீலே இப்ப நரகத்துக்கு பார்த்துட்டு வாங்கன்ட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்துக்கு போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்தோன்னா கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ, இவ்வளவு வேதனையா, இந்த அளவுக்கு கொடூரமான வேதனையா, இந்த வேதனையை யாராலும் தாங்க முடியாது, எந்த ஒரு உயிரினத்தாலும் தாங்க முடியாது, இவ்வளவு வேதனையா யா அல்லாஹ்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீலே இப்ப மீண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க, இப்ப பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு சொல்ல முடியலைங்க. அவன் சொல்ற ஜிப்ரீல் சொல்றாங்க, யார் இந்த நரகத்துக்கு போற வழி மிக இலகுவாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவன் விருப்பப்படி வாழ்ந்தாலே போதுமே, அவன் எந்த கட்டளையும் யாருக்கும் கட்டுப்படாமல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் தன் மனம் போன போக்கில மிக இலகுவாக வாழ்வனையானால் அவன் நரகத்திற்கு மிக இலகுவாக போய்வான் என்றாக்கா நம்முடைய வாழ்க்கை செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே இந்த மார்க்கத்திற்காக சிரமங்களுக்கு மத்திய வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக, தொழுகைக்கு வருவதற்காக சிரமங்களை எல்லாம் தாங்கி வாழ்றோமா? இல்ல மிக இலகுவாக வாழ்ந்து கொண்டிருக்கோமா? என் மனசு தோணுது, தூங்கணுமா தூங்கிக்கிறப்பா, சம்பாதிக்குமா சம்பாதிக்க போ, வேலையா வேலைக்கு போ, மார்க்கம் எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் என்று இருக்கிறதா? இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக இன்னும் நம்முடைய அமலுக்காக இயங்குறோமா என்றால் அது மாதிரியான சிந்தனையே கிடையாது. மிக இலகுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார் தனது மனப்போல போக வாழ்றாங்களோ அவன் நேரடியாக நரகத்துக்கு போயிடுவான்பா. நரகத்துடைய பாதை மிக இலகுவாக இருக்கிறது, ஆனா சொர்க்கத்துடைய பாதைனாக்கா ரொம்ப கடினமா இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு நாள் சொர்க்கத்துக்கு செல்லனாக்கா அவன் பாக்கியம் அடைஞ்சவன் சொன்னாக்கா நம்முடைய நேசிச்சு பாருங்க. இதையெல்லாம் நம்முடைய கற்பனையில, நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். ஏன்? அந்த நரகத்துடைய பயம் நம்மை சீர்படுத்தும். அல்லாஹ் மனுஷன் சொல்றாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே அவனை மாதிரி இன்பங்களை அனுபவிச்சது யாருமே கிடையாது. ஒரு மனிதன் அவனை மாதிரி இந்த உலகத்துல இன்பங்கள் அனுபவிச்சது யாருமே கிடையாது. அவனை கூப்பிடுறான் அல்லாஹ். அவனை கூப்பிட்டு நரகத்துல போட்டு ஒரு முக்கு எடுக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே அவனை மாதிரி செல்வமாக்கட்டும், எல்லா வசதிகளும் சரி எல்லாமே அவன் இருக்குது. அவனை நரகத்துல ஒரு முக்கு எடுக்கிறாங்க. அப்புறம் கேட்கிறாங்க, நீ இந்த உலகத்துல எப்படி போய் வாழ்ந்த? அப்ப அந்த மனிதன் சொல்றானா, நான் இந்த உலகத்துல ஒரு இன்பத்தை அனுபவிக்கல. ஏன் தெரியுமா? நரகத்தை பார்த்த உடனே, நரகத்துல புக்கி எடுத்த உடனே அந்த வேதனை இந்த உலகத்தில் அனுபவித்த அனைத்தையும் மாய்க்கிறது என்றால் நாம் என்ன சுகத்தை அனுபவிச்சிட்டோம்? இந்த மார்க்கத்திற்காக என்னென்ன சுகத்தை அனுபவிச்சிருக்கிறோம்? இந்த உலகத்துல எதை அனுபவித்திருக்கிறோம்? எல்லாம் அனுபவித்தவனே அவனை மாதிரி சுகமாக வாழ்ந்தவன் யாரும் இல்லை என்றால் அவன் ஒரு முக்கு எடுக்கிறாங்க. உலகத்துல ஒரு இன்பம் இல்லப்பா. நம்ம நிலை என்னங்க? எதற்காக அல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். நரகம் என்பது மிக கொடூரமானது. இத்தக்குன்னார், நீங்கள் நரகை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நரகத்திலே ஒரு வேளை ஒரு மனிதன் போய்விடுவானால் அவனால் மீள முடியாது, அவனால் அங்கு நிம்மதியாக இருக்க முடியாது, நல்ல உணவை உண்ண முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாது. நரகத்துடைய உணவுலாம் சொல்றாங்க அல்லாஹ், நரகத்துல எப்படி எல்லாம் அந்த மனிதனுக்கு உணவு கிடைக்கலையுமா, எப்படி எல்லாம் அவன் இருப்பான் தெரியுமா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான்,
இன்ன சஜரத்துன் ஜக்கும், ஜக்கும் என்கின்ற ஒரு வகை மரம் இருக்குப்பா, நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஜக்கும் என்கின்ற ஒரு வகை மரம் இருக்கிறது. அது என்ன வரும்? நரகத்திலிருந்தே வரும். நரகத்துல எரிபொருளா எரியுதுன்னா அந்த எரியிற அந்த இடத்துல இருந்து ஒரு வகையான மரம் வரும். அதுல இருந்தா உணவு கிடைக்கும். அந்த உணவு யாருக்குன்னா குற்றவாளிகளுக்கு. யார் குற்றவாளி? யார் நரகத்தில் இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு. அந்த மரம் நரகத்துடைய அடிப்பகுதியிலிருந்து அப்படியே வரும். அதனுடைய பாலை ஒவ்வொன்றுமே ஷைத்தானுடைய தலை போன்று இருக்கும். அல்லாஹ் வர்ணிக்கிறா, அது மிக பெருசாக இருக்கும். அந்த இதை அல்லாஹ் தஆலா நரகத்தில் மக்கள் கொடுப்பானாமா. யாருக்கு? யார் நரகத்தில் இருக்கிறாங்களோ மக்களுக்கு. உருகிய செம்பு சாப்பிட்டாக்கா, ஒரு செம்பு உருக்கினாக்கா எப்படி அது புலக் போல சவுண்டு கேட்குமோ அது மாதிரியான சவுண்டு. அது உண்ணும் பொழுது அந்த மனிதனுக்கு வயிற்றுல இருந்து குடலெல்லாம் கொதிக்க முடியா, அந்த மாதிரி கொதிக்க சவுண்டு வெளிப்படுமா. கற்பனையில கொண்டு போய் பாருங்க. நாம உண்ணுகின்ற உணவு கொஞ்சம் சூடா இருந்தாக்கா நாக்கு வெந்துருதா இல்லையா? அடுத்த மாதிரி உணவு வைக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஆயிடுது. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஜக்கும் என்கின்ற உணவு இருக்குப்பா, நரகத்தின் அடிப்பகுதியில் இருந்து இருக்குது. அதுல ஒரு பாலை வரும், ஷைத்தானுடைய தலை போன்று இருக்கும். அதை அந்த மனிதன் சாப்பிடுவான், வயல்களிலே கொதிக்கும் என்றால் கற்பனையில கொண்டு போய் பிடிங்க. அல்லாஹ் அப்பதான் சொல்றா, எந்தனா குதூஹு, அவனை பிடியுங்கள். யார் நரகவாசியோ அவனை பிடியுங்கள், அவனை நரகத்தின் மையத்திற்கு கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து அவனுக்கிட்ட கொடுங்க, சுவைச்சு பார். இந்த உலகத்தை வாழும் பொழுது நீ மிகைத்த நினைச்சியே, எனக்கு எல்லா அறிவு இருக்கு நினைச்சியே, என்னை யாரும் எதுவும் பண்ண நினைச்சு இல்லையா? இப்ப சுவைச்சு பாடுறா, இதுதான நரகத்தின் உணவு என்றால். யார் ஆர்வமா நடக்கிறார்களோ, எல்லா விஷயத்தையும் அலட்சியமா நினைக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறா. உலகத்துல ஆர்வமா இருந்தே இல்லையா? அலட்சியமா இருந்தியா இல்லையா? தொழுகைக்கு வராம இருந்தியா இல்லையா? கட்டுப்படாம இருந்தியா இல்லையா? இப்போ நீ சுவைத்து பாடா. எது? அந்த பாலை சுவைத்து பாடா. வயிறெல்லாம் கொதிக்கும் என்றால் கற்பனையில கொண்டு போக முடியல. அவற்றை பிடித்து அவன் தலையின் மீது ஊற்றுங்கள். அந்த கொதிக்கிற அந்த இதை அதை வதக்கிறத அவனை நரகத்தில் மையத்தை கொண்டு வச்சு தான் மேல ஊத்துவாங்கனாக்கா எந்த அளவுக்கானது? சுவைத்து பார். நீ மிகைத்தவன் சொன்னியே, மரியாதைக்குரியவன் சொன்னியே, உன் நிலை பார்த்தியா? அதுதான் சொல்றா, இத்தக்குன் நான் நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள். மேலும் சொல்றா, அந்த மனிதனுக்கு நீர் கொடுக்கப்படும். நீர்னா நம்ம குடிக்க அந்த தண்ணி இல்லைங்க. நரகத்தை போன மனிதனுக்கு அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனுக்கு கையில புண்ணு ஏற்பட்டான், சீவு வந்துமா, சீவு, அந்த சீவை தான் நான் சொல்றேன், அவனுக்கு சீலை நீராக புகட்டப்படும். நம்ம சின்ன அடிப்பட்டா அதுல சீரை பார்த்தாலே உடம்பெல்லாம் சிலுத்து போயிடும். நரகத்துல அந்த சீரை தவிர ஒரு தண்ணியே கிடையாது. அதை குடிக்கவும் முடியாது, குடிக்காமல் இருக்கவும் முடியாது. அதை விடுத்து எந்த தண்ணியும் அங்க கிடையாது. சீலை தான் அந்த மனிதன் மிடல் மிடலாக குடிப்பான், குடங்குடமாக குடிப்பான். அது அவன் தொண்டையில இறங்காது. கற்பனை கொண்டு போய் பாருங்களேன். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த சீலை நம்மால் குடிக்க முடியுமா? மிடல் மிடலாக குடிச்சுதான் ஆகணும், குடிக்காம இருக்கவும் முடியாது என்றால் எந்த அளவுக்கான வேதனைகள் எல்லாம் அந்த நரகத்தில் அந்த மக்கள் அனுபவிக்கிறாங்க. இந்த எச்சரிக்கை எல்லாம் யாருக்கு? அல்லாஹ் சொல்றா, இத்தக்குண்டா, நீங்க நரக நெருப்பை அதிகமாக அஞ்சு கொள்ளுங்கள். அதிலே உள்ள ஒவ்வொரு வேதனையுமே எந்த ஒரு மனிதனாலும் தாங்க முடியாது என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த நரகத்தை எப்படி நினைச்சு வாழ்றோம்? அல்லாஹ் ஏதோ படைச்சிருக்காம்பா, எல்லாம் சொல்லிட்டோம்பா, நரகம் தானே மன்னிச்சு முன்னாடி நமக்காக துவா பண்ணுறது மக்கள் வருவாங்க, எப்படியோ நம்ம சமாளிச்சு எப்படியோ போயிடலாம் சொர்க்கத்திற்கு என்கின்ற அலட்சி நம்பிக்கையில் இருக்கிறோம். முதலிலே நாம் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்றாட வேண்டும். இறைவா, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திரு, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திரு. நான் இந்த உலகத்தில் தெரிந்தும் தெரியாமல் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேன், அனைத்தையும் உன்னை தவிர யாருக்கும் தெரியாது இறைவா, நீ மட்டும் மன்னிக்காட்டி என் நிலை என்னாகுமோ அன்று நம்ம உள்ளத்துல உட்கார்ந்து மனசார அல்லாஹ்வை கேட்கிறோம். இறைவா, நரகத்தையும் காப்பாத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் பாவம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அவங்க தொழிலை விட்டுருக்காங்களா? நோன்பு விட்டுருக்காங்களா? ஏதாவது அமல்கள் செய்யாமல் இருந்திருக்காங்களா? எல்லா அமல்களும் சரி, எல்லா கட்டளையும் சரி, முழுவதுமாக தன் வாழ்க்கையை கடைபிடித்த அந்த மனிதன் அல்லாஹ் தூதர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவா மன்றானாக்கா நம்ம எல்லாம் தொழுகையில் பலவீனமாக இருக்கிறோம், அமல்களை பலவீனமாக இருக்கிறோம். நம்ம எப்படிங்க இருக்கணும்? உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு பயம் ஏற்படுமையானால் எப்போதுமே பயம் ஏற்படும். ஒரு மனிதனுக்கு பயம் ஏற்படுமா? அவன் சக்கராத்தில் இருக்கணும்.
இப்போ சக்கராத்தில் இருக்கும் பொழுது அவனால் எந்திக்க முடியாது, நிற்க முடியாது, கடுமையான வலியா இருக்கும், வயிற்று வலியோ தலைவலியோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் பொழுது அந்த வலி தாங்க முடியாம துடிப்பான். ஐயோ வலி தாங்க முடியலையே, வலி தாங்க முடியலையே, வயிறு கடுமையாக வலிக்குதே என்று டாக்டர்கிட்ட போதும் மாதிரிலாம் யாரெல்லாம் என் வயிற்று வலி சரி பண்ணு, யாரெல்லாம் என் பயிரை சரி பண்ணு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னி என்று சக்கராத்தில் இருக்கும் பொழுது அப்போதுதான் அவன் தன்னை அல்லாஹ் அதிகமாக நினைத்து இறைவா என் பாவத்தை மன்னி என்னனுக்கு இந்த நோயிலிருந்து குணம் பண்ணு என்று அப்போது கேட்பான். சாதாரண மனிதர் அது மாதிரி கேட்கலாங்க? யார் அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கலையோ, யார் அல்லாஹ்வை விளங்கலையோ அவன் எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம். அல்லாஹ்வை தெரிந்த நமக்கு, அல்லாஹ்வை தவிர நாளை மறுமையில பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை என்று விளங்கிய நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் சக்கராத்தில் இருப்பது போன்று எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இன்று நாம் நடக்கிறோமா, சக்கராத்தில் இருக்கிறோம் நினைத்துக் கொண்டு இறைவா என் பாவத்தை மன்னித்திரு, இறைவா என் பாவத்தை மன்னித்திரு, என் தொழுகை ஏற்றுக்கோ, என்னுடைய பாவங்களே மன்னித்து என் நரக நெருப்பிலிருந்து காப்பாத்து இறைவா, எனக்கு சொர்க்கத்தை தா இறைவா என்று ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கணும். ஆனால் நமக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லைங்க. தொழுகைக்கு வரும், பயானை கேட்குறோம், ஜும்மாக்கு உட்காடுறோம், எல்லாம் சரி. ஜும்மா தொழுகை முடிஞ்சா அடுத்த 5 நிமிஷம் எல்லாம் ஓடி போயிடுறோம். எத்தனை பேர் அல்லாஹ் இடத்துல மன்றாடி இறைவா இந்த வாரத்தில் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிற இந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு என்று ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ்வோட உட்காந்து கேட்டுருக்கோமா? தொழுகைக்கு 10 நிமிஷங்க, துவாக்கு 30 செகண்ட். ஒரு நிமிஷத்துல ஒரு 30 செகண்ட் தான், அதுக்குள்ள எல்லாமே கேட்டுரும். ஏன் அந்த 30 செகண்ட்லயே நமக்கு தேவையான கேட்டுரும், நம்ம பாவத்தை கேட்டுரும், அல்லாஹ்ட்ட எல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ் இதெல்லாம் கொடுத்துருவான்னு ஓட்டே போயிடும். அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். தெரியுமா, ஒரு மனிதன் கேட்கப்படுகின்ற துவா 3 வகையில் அங்கீகரிக்கப்படும். ஒண்ணு, அவன் எதை கேட்கிறானோ அல்லாஹ் அதை கொடுத்துருவான். ரெண்டாவது என்ன, அது அவனுக்கு ஏதாவது தீங்கு வருமா இல்லையா, அந்த தீங்கை நீக்கிறதுக்காக வச்சுக்குவான். இல்லையா, மூணாவது என்னமா, அவன் கேட்கதுவா அல்லாஹ் இம்மையும் கொடுக்க மாட்டான், அவன் தீங்கு நீக்க மாட்டான். ஆனா மறுமையில சேமிப்பாக இருக்கும். மறுமையில சேமிப்பாக இருக்கும்னா நம்ம துவா கேட்டிருப்போம், அந்த துவாலாம் தொகுப்பாக நிற்கும். அந்த துவா நாளைக்கு பாவம் பண்ணிட்டு அல்லாஹ் ஒருத்தர் நிற்கும் பொழுது அந்த துவா நம்மை நரகிலிருந்து காக்கும் என்றால் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் யாரெல்லாம் என் பாவத்தை பண்ணி, யாரெல்லாம் என் பாவம் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அது மறுமையில நிற்குங்க. மறுமையில நம்மை காப்பாற்றுவதற்காக, நரகிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக துவா நிற்கும். இது மாதிரி நினைச்சு நம்ம கேட்கிறோமா? தொழுகைக்கு எல்லாம் சரியா இருக்குது, தொழுகை முடிச்ச உடனே வீட்டுக்கு போகணும், என்ன வேலை, அடுத்த வேலையை பார்க்க தவிர மரணம் ஒன்று இருக்குதுப்பா, நாம மரணம் பார்ப்பா, இந்த மரணத்துக்கு பின்னாடி நம்மை அல்லாஹ் விசாரிப்பாப்பா என்ற எண்ணம் இருந்தா நிச்சயமாக இன்று நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணுமே, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சுட்டு போறோமே, அப்படி வார்த்தை வராதுங்க. எந்த பாவத்தை நாம் செஞ்சிருக்கிறோமோ, யாரை நாம் ஏமாத்தி இருக்கிறோமோ அவையெல்லாம் நினைவுக்கு வரும். இறைவா நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், இந்த பாவத்தை உன்னத்தோட மன்னிக்க யாரும் கிடையாது கேட்போம். இறைவா இவருக்கு இந்த அநியாயம் பண்ணிருக்க, இது உனக்கு மட்டும் தான் தெரியும், இந்த அநியாயத்தை நீ மன்னின்னு கேட்போம். ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் பொழுது உள்ளத்துல ஒரு நெருடல் ஏற்படும். அந்த நெருடல் ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி கேட்ட மட்டும்தான் அல்லாஹ் நம்மை இம்மையிலும் மன்னிச்சு நாளை மறுமையிலும் இலகுவாக சொர்க்கம் சொல்வான் என்ற சொர்க்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை வழங்குவான் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த நரகத்திற்காகவே பிரத்யோகமாக 7 வாசல்கள் வைத்திருக்கிறான். நமக்கு தெரியும் சொர்க்கத்துக்குன்னா 8 வாசல் இருக்குது. யார் எந்த அமல்கள் செய்கிறார்களோ அந்த அமல்கள் வாயிலாக அதில் போவாங்கன்றது. அதே மாதிரி நரகத்துக்குன்னு பிரத்யோகமாக 7 வாசல்கள் இருக்கிறது. அதில் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு 3 வாசல் என்னென்ன பாவத்துக்குன்னு சொல்கிறான். அது சொல்லும் பொழுது உதாமா என்கின்ற ஒரு நரகம் இருக்கிறது. கல்லா லயும் பதன்ன ஃபில் உதாமா, அல்லாஹ் சொல்கிறான் யாராக இருந்தாலும் அவன் செஞ்ச பாவத்திற்காக உதாமை வீசப்படுவான். என்ன காரணம் சொல்கிறான்? அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லஸி ஜமஹ மாலோ அத்ததா, அவன் இந்த உலகத்தில் பொருளாதாரத்துலாம் திரட்டி வச்சிருக்கிறான், அதிகமாக பணக்காரனாக இருக்கிறான், என்ற எல்லா பணமும் இருக்குப்பா, நிம்மதியாக வாட நினைக்கிறான். அது சொல்கிறான்ல, அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, தன்னிடத்துல பொருளாதாரம் இருக்குது, அந்த பொருளாதாரம் என்னை காக்கும் என்று யார் நினைக்கிறீர்களோ, தன்னிடத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம் யார் தன்னை காக்கும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சொல்றா நீ உதாமாவும் வீசப்படுவாய். நம்ம பொருளாதாரம் நம்ம காக்காதுங்க,
இந்த உலகத்தில் நம்மகிட்ட 1000 கோடி இருக்கும், 2000 கோடி இருக்கும். அந்த பணம் நம்மை காக்காது. யாருடைய உள்ளத்துல என்னுடைய பொருளாதாரம் இந்த உலகத்தில் வேணால் என்னை நோயிலிருந்து காக்கலாம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது பசி இல்லாமல் வாழலாம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது மக்கள் மத்தியில ஒரு கௌரவமாக அழகி வீட்டில் இருக்கலாம். ஆனால் இந்த பொருளாதாரம் நாளை மறுமையில என்னை காக்குமா என்றால், யார் தன்னுடைய பொருளாதாரத்தை தேடி வைத்துக் கொண்டு இந்த பொருளாதாரம் என்னை காக்கும் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு எச்சரிக்கா, நீங்கள் உதாமா வீசப்படுவீர்கள். அதுராக்கமா உதாமா என்ன தெரியுமாப்பா? அது அல்லாவால் மூட்டப்பட்ட நெருப்பு. நாருல்லாஹி மூக்கதா, அது அல்லாவால் மூட்டப்பட்ட நெருப்புன்றான். செஞ்சு பாருங்க. நம்ம நாளால் மூட்டப்பட்ட நெருப்புனாலே அது தாக்க முடியாது. நான் சொல்றேன், அல்லாவால் மூட்டப்பட்ட நெருப்பு அது அவனுடைய உள்ளத்தை சென்றடையும், உள்ள வரைக்கும் எரியுமா. அப்போ நம்முடைய பொருளாதாரம் நம்மை காக்க நினைச்சாக்கா அது உதாரண வீசப்படும். ரெண்டாவது சொல்றேன், எது ஆவியான்ற ஒன்று நரகம் சொல்றான். என்னது? அதுராக்கமா ஆவியா. ஆவியா என்ன தெரியுமாப்பா? ஆவியான நரகம் ஒன்று இருக்குப்பா. அது அதிகமா யாரு அமல்கள் நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா? இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம அதிகமாக தொழில் இருக்கிறோம், நம்ம அதிகமாக நன்மையான காரியம் செஞ்சிருக்கிறோம் நினச்சிட்டு நம்முடைய அந்த அம்மாவுடைய எடை இருக்குங்களா அதிகமாக நம்ம நினைச்சிருப்போம். அல்லாஹ் சொல்றான், யாருடைய எடை மிக இலகுவாக இருக்கிறதோ அம்மா மன் கஃபத் மவாசீனு, அவன் செஞ்ச நன்மையான எடை, யாருடைய எடை இலகுவாக லேசாக இருக்கிறதோ அவன் ஆவியால் வீசப்படுவான். என்னதான் புரியுது? நாம மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ் விளங்கி கொண்டோம், தர்காவுக்கு போக மாட்டோம், தயத்தை கட்ட மாட்டோம். ஆனால் தொழுகைக்கு வராமல் இருந்தால் நம்ம இடத்துல நன்மையான காரியம் இருக்காது, வெயிட் கம்மியாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கவே வேறங்க. நாம் அந்த அமல்கள்லாம் செஞ்சு அல்லாஹ் நம்ம எப்படி வாசனோ அது மாதிரி செய்யும் பொழுதுதான் நம்முடைய நன்மை எடை கூடிக்கொண்டே இருக்கும். எதற்கு அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு வந்தால் நன்மை எழுதுப்பா, நீ நோன்பு வச்சியா நன்மை எழுதுப்பா, ஒரு ஜாலா பின்னு போறியா ஒரு ஓதுமா நன்மை எழுதுப்பா. எதுக்கு சொல்றான்? இந்த நன்மைகள் எல்லாம் தான் நாளைக்கு மறுமையில நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போவோம். அந்த நன்மை எடை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த தலாசு ஏற்படும் பொழுது அந்த எடை இலகுவாக போயிடுச்சுனாக்கா அவனை பிடிச்சி ஆவியாக போடு. சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சொல்றான். மேலும் சொல்றான், சக்கரை என்கின்ற நரகம் இருக்குப்பா. அது எதுக்கு? யார் தொழுகைக்கு வராமல் இருக்கிறாங்க, தொழாமல் இருக்கிறாங்க, யார் ஏழைக்கு உணவளிக்காமல் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பண்பவங்கள்ட்ட இருக்குதா, அவனை பிடிச்சி எங்க போடு, சக்கரை போடு. பாவங்கள் பண்ணா மட்டும் நரகம் இல்லைங்க, பாவங்கள் செய்தால் மட்டும் நரகம் கிடையாது. தொழாமல் இருந்தால் நரகத்துக்கு போகணும், ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தால் நரகத்துக்கு போகணும், தன்னிடத்தில் உள்ள பொருளாதாரம் தன்னை காக்கும் என்றால் நரகத்துக்கு போகணும். நம்முடைய அமல்களுடைய எடை இருக்கு இல்லைங்களா, நம்ம மார்க்கத்தை விளங்கி எந்த பாவம் பண்ணாமல் இருந்தால் கூட எடை லேசா இருந்தாக்கா அதுவும் நரகத்துக்கு போகும். இவையெல்லாம் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, இந்த நாளோட கடமை என்ன, இன்றைய கடமை என்ன, 5 நேர தொழுகை நான் தொழுதேனா இல்லையா, தூங்குறதுக்கு முன்னாடி தொழுதா ரைட்டுப்பா, தொழுலையா அந்த நினைவுக்கு வந்தவுடன் அந்த தொழுகை நிறைவேற்றுங்க. நாளைக்கு இந்த தொழுகை எப்படிலாம் செய்யணும், எவ்வளவு வேலை இருக்குது, இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் போகணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், என்ன சமைக்கணும்ன்ற எல்லா சிந்தனையும் போடுறோம் இல்லைங்களா, அதே சிந்தனையில எக்ஸ்ட்ரா போடுங்க, தொழுகைக்கான நேரத்தை போடுங்க. போன்ல டைம் வைங்க. என்னது? ஃபஜருக்கான நேரம், இந்த லோகருக்கான நேரம் பெல் அடிக்க மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு நம்ம இடத்துல எல்லாருக்குமே நேரம் இருக்கிறது, நாம் செய்யாமல் இருக்கிறோம். இத்தகுன்னார் நரக நெருப்பை அணிச்சு கொள்ளுங்க என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்கியதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.